ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா டேல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்னஸ் ப்ரப்போசல் எபிசோட் 3. நம்ம லாஸ்ட்டாக எபிசோட் 2ல் என்ன பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து தெரியாமல் கீழே விழுந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து இப்போ கண்டினியூவேஷன் தான் எபிசோட் 3. அப்படி அவங்க தெரியாமல் கிஸ் பண்ணிக்கிறாங்க. நமக்கு செகண்ட் எபிசோட்லேயே கிஸ்ஸிங் சீன்லாம் வந்துருச்சு. அப்போ என்ன அவன் சொல்கிறான்னா, ஐயோ சாரி அப்படின்றதுனால, அது தெரியாமல் பண்ணுறதுனால அவங்க ரெண்டு பேருமே அதை வந்து ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. தென் அவங்க அப்பாவும் வராரு அந்த இடத்துக்கு. அப்பா அண்ட் பையன், அவங்க அதாவது இவளோட தம்பி ரெண்டு பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் அப்புறம் எழுந்துடுறாங்க. இவள் வேற தெரியாமல் அவனை வேற இடிச்சிடுறான். அதனால் இவளுக்கு இன்னும் வந்து கில்ட் ஆகிடுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கு வேறு வழியே இல்லை. இப்போ வந்து அவள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவளுக்கு அந்த கில்ட்டு வேற ஒரு பக்கம் இருக்குது, இன்னொன்று நம்ம தான் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி, நானே வந்து ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக வரேன், பட் கொஞ்ச நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே வந்து அவள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த கான்ட்ராக்டில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவன் கொடுக்குறான். இவனை பற்றி ஃபுல்லாகவே வந்து அவள் தெரிஞ்சுக்கணும், அவன் எப்போ கூப்பிட்டாலும் அவள் வரணும், அவங்க தாத்தாவை அவள் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நடிக்கணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இவன் தான் அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்ல. சப்போஸ் இவள் வந்து நடுவில் அந்த கான்ட்ராக்ட் முடிகிறதுக்குள்ளே வெளில போயிடுறா, இல்லை அவள் ஹீரோ கூப்பிடும்போது அவளால் வர முடியல, அந்த மாதிரி எதனா ரீசன் சொன்னால் நீ வந்து 100 times டபுளாக அதை வந்து பே பண்ணும் அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் அவன் போடுறான். இருந்தாலும் அவன் வேறு வழியே இல்லாமல் சைன் பண்ணிடுறான். இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். இன்னும் அவனோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும், அவன் எங்கே படித்தான், அவன் பர்த்டே டேட் என்ன, எல்லாமே உட்காந்து ஃபுல்லாக மெமரி பண்ணுறான். அவனும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஃபுல்லாக எவ்வளோ அவளால் மெமரி பண்ண முடியுமோ அவ்வளோ மெமரி பண்ணுறான். இவனும் வந்து அவளை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறான். கண்டிப்பாக அது எல்லாமே ஃபேக் தான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறான். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிஹர்சல் பண்ணுறாங்க. அப்படி ரிஹர்சல் பண்ணும்போது அதாவது மாற்றி கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. நீ இன்றைக்கி என்ன பார்த்த, நம்ம ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணோம், நம்ம ரெண்டு பேரோட ஃபஸ்ட் ஆனிவர்சரி எப்போ, டேட் எப்போ, உனக்கு என்ன கலர் பிடிக்கும், எனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, சரி நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதை கூட மெமரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு கதையாக க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து ஒரு ரெயின் டேஸில் பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரெயின் டேஸ்லாம் பிடிக்காது, எனக்கு ரெயின் வந்து சுத்தமாக பிடிக்காது, அதனால் நம்ம வந்து வேறு டேட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வேறு ஸ்டோரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றான். நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல, ஏன் ரெயின் பிடிக்காது, எல்லாருக்குமே தானே ரெயின் பிடிக்கும், ரெயின் தானே ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் எதுவும் எதிர்த்து பேச முடியாமல் கம்னு இருக்கான் அவன். இந்த சைடு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கால, அவன் வந்து அவங்க அப்பாட்ட பேசுகிறான். அவங்க அப்பா இவன் மட்டும்தான் அவங்க வீட்லேயே இருக்கிறது, அவங்க அம்மா கூட கிடையாது. ரொம்ப செல்லம் கொடுத்து தான் வளர்த்துருக்காரு. இருந்தாலும் வந்து நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாரு. நீ ஏன் வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அவனும் பிடிக்கல, ஏன் சொன்னால் கேட்க மாட்டீங்க, என்னாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவனை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என் வீட்டை விட்டு வெளில போனி, என் பேச்சு கேட்கலன்னா என் வீட்டில் இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். இவங்களும் கோவம் வந்து சரி ஓகே நான் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு அவள் கிளம்புன உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ கிளம்பு, ஆனால் என் கிரெடிட் கார்டு எதுவுமே நான் வந்து உனக்கு தரமாட்டேன், என் கிரெடிட் கார்டெலாம் குத்துட்டு நீ சம்பாதிக்கிட்டல அதை வச்சும் லைஃப்பை வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொன்னால் அவன் வந்து கிளம்ப மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பட் அவன் என்ன பண்ணுறான்னா, இருந்தாலும் என்ன பண்ணுறது, பேச்சு விட்டுட்டோமே, வீரப்பா கிளம்பிட்டோமேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. கிரெடிட் கார்டு எல்லாமே கொடுத்துட்டு நானே பார்த்துக்கிறேன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவன் அங்கேருந்து ஒரு ரூம் கண்டுபிடிச்சி, அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புரோக்கர்கிட்ட பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசி ஒரு ரூம் கண்டுபிடிச்சி போயிடுறா. அங்கே யாருன்னு பார்த்திங்கன்னா, அப்போது நமக்கு வந்து சும்மா காட்டுவாங்க, பட் அவங்களுக்கு தெரியாது யார் வீட்டு பக்கத்துலேயே, அதாவது ரூம் பக்கத்துலேயே அவள் போயிடுவான்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான்ல பிஏ, அவனோட ரூம் பக்கத்துலேயே வந்து இவள் போயிடுவா. பட் ரெண்டு பேருக்கும் அது தெரியாது. நெக்ஸ்ட் இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஷின்னாரி வந்து ஒரு ஃபுட் ப்ராஜெக்ட் பற்றி பண்ணிகிட்டு இருந்தால, அதை ஃபுல்லாக கிளியராக அவள் ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு, அதில் யார் செஃப்பாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கானா அவன் வந்து மின்னு, அதாவது இவளோட க்ரஷ் இருக்கான்ல, ஃபஸ்ட்டு ஒரு க்ரஷ் காட்டுவாங்களே, அவனை வந்து இவன் வந்து செஃப்பாக போடலாம் அப்படின்ற ஐடியாவோட எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு, சரி நீங்கள் போய் இதை வந்து பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனியர் ஸ்டாஃப் கிட்ட சொல்லுவாள். பட் அவங்க சீனியர் ஸ்டாஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் பற்றி எங்களுக்கு ஒரே ஒரு டீட்டெயில் கூட தெரியாது, நீ தான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க, ஸோ நீ வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணாதான் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. இவளுக்கு தான் வந்து பிரசிடென்ட் முன்னாடி யார், நம்ம ஹீரோ தானே பிரசிடென்ட்டு,
அவங்க முன்னாடி எப்படி நம்ம ஃபேஸ் காட்டி ரிவ்யூ பண்ணுறது, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு நான் வரவே மாட்டேன்னு நடம் பிடிப்பா. இருந்தாலும் பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா ஃபுல் கெட்டப்போட மாஸ்க்கு, கண்ணாடி, கோட்டு, எப்படிலாம் தலைமுடியை வச்சு மறைக்க முடியுமோ அப்படிலாம் மறைச்சிட்டு தான் அந்த ஹால் உள்ளேயே போவாள். ஹால் உள்ள போனாலும் அவள் வந்து கோல்டாக இருக்குது, அதனால தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ஃபுல்லாக அவள் வந்து அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுவாள். ப்ராஜெக்டும் ஓகே ஆகிடும். தென் வந்து பிரசிடெண்ட், அதாவது நம்ம ஹீரோக்கு எந்த டவுட்டும் வராது. ஓகே, இவங்க ஷினாரி, இவங்க வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ராஜெக்டும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் அவன் யோசிப்பான். தென் அங்கேருந்து இவன் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறான்னா, இப்போ மின்னு கிட்ட போய் இதை சொல்லணுமே, அவன் தானே செஃப்பு, நம்ம ஹாப்பியாக போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் போவாள். பட் அங்கே பார்த்திங்கன்னா மின்னுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கும்ல, அவன் கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் இவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி எம்பாரஸ்ட் ஆகிட்டு, இல்லை இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆயிடுச்சு, அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவா. அவளுக்கு ஆனால் ரொம்ப பெயினாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து இருந்த க்ரஷ்ஷு இவனை மட்டும்தான் அவள் வந்து பார்த்துட்டே இருப்பாள், எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாள். அவள் முன்னாடியே வந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணும்போது இவளுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். தென் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்க தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஃபுல் ப்ரிப்பரேஷனோட போகிறாங்க. போன உடனே இவன் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு அவங்க தாத்தாவுக்கு ஒரு மாதிரி, என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணையா நம்ம பேரை லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிப்பார். பட் இவள் பேசி 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 செம்ம ஜாலியாக ஆக்கி ஒரு மாதிரி ஃபன்னாக அவரை வந்து கூப்பிட்டு வந்துடுவா. ஸோ அவருக்கு வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்து நம்ம ஷினாரி மேலே க்ரியேட் ஆகிடும். தென் அவர் என்ன சொல்வார்னா, ஷினாரியை தனியாக கூப்பிட்டு, நீ தான் என் பையனை என் பேரனை பார்த்துக்கணும், அதே மாதிரி என் பேரனும் உன் மேலே வந்து ரொம்ப லவ்வாக இருக்கான், கேராக இருக்கான், அது எனக்கு நல்லாவே தெரியுது. அவன் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லாமல் நான் தான் வளர்த்தேன். அவங்க அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அதனால தான் வந்து அவன் கொஞ்சம் இப்படி ரூடாக இருக்கான், பிஸ்னஸ்னு இருக்கான், பட் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவளும் சரி ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நெக்ஸ்ட் அங்கேருந்து இங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கால, அவள் தனியாக ரூம் எடுத்துகிட்டு அங்கே பார்த்திங்கன்னா இவளுக்கு வந்து காக்ரோச்னா பயம், கற்பாம்பூச்சினா பயமா. டக்குன்னு அங்கே ஒரு கற்பாம்பூச்சி வரும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, ஸ்பீடாக வெளில போயிட்டு கதவை திறந்து யார் அங்கே இருக்காங்களோ அவங்க மேலே ஏறி குதிச்சு உட்காந்துட்டு உள்ளே கற்பாம்பூச்சி அப்படின்னு கத்துறான். அவள் யார் மேலே ஏறி உட்காந்துச்சாங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதாவது நம்ம பிஏ, அவங்க மேலே ஏறி உட்காந்துடுறா. 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் இவள் ஃபுல் ஸ்டோரி சொல்கிறா, இந்த மாதிரி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே, ஃபஸ்ட்டு அந்த காக்ரோச்சை போயிட்டு துரத்துவோன்னு சொல்லிட்டு காக்ரோச்லாம் ஹிட் அடிச்சுட்டு அப்புறம் அவங்க வெளில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி, நான் வந்து உங்கள் பிரசிடெண்ட்க்கு பண்ண தப்பு தான், அதுக்கு சாரி, பட் நம்ம இப்போ வந்து நெய்பர்ஸாக வரணுன்றது ஒரு ஃபேட் தானே, விதி தானே, ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா இவளுக்கு தான் வந்து அவனை பிடிக்கும்ல, ஸோ இப்படின்னா வந்து பேச்சு வளர்த்து, ஏன்னா பக்கத்தில் ரூம்மேட்ஸ் வேறு, ஸோ இவளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு. ஆனால் அவன் என்ன சொல்லிடுறான்னா, இல்லை அது வந்து தப்பாக இருக்கும், ஏன்னா நீங்கள் வந்து என் பிரசிடெண்ட்டை வேணாம் சொல்லிட்டீங்க, அது வந்து தப்பாக இருக்கும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவளுக்கா ஐயோன்னா இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவான். தென் இங்கே வந்து நம்ம ஷினாரியும் நம்ம ஹீரோவையும் அவங்க தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, கான்சர்ட் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்சர்ட்க்கு அனுப்புகிறாங்க. அங்கே கான்சர்ட்டில் போய் பார்த்திங்கன்னா இவளுக்கு அந்த ஒரு சாங்லாம் ப்ளே பண்ணும்போது அவளுக்கு வந்து அவனோட அந்த க்ரஷ் ஞாபகம் வந்துடும். ஸோ அதனால் அழுதுட்ருப்பான். இவன் உடனே கச்சீஃப் கொடுத்து இந்தா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லுவான். தென் கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது, நான் அழுதது நோட் பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நோட் பண்ணந்தான், பட் அதை பற்றிலாம் கேட்குற அளவுக்கு நான் ரொம்ப அந்த அரகண்ட்லாம் கிடையாது, ஏன்னா நீ எம்பாரசிங்காக ஆகிடுவால, அதனால் நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது என் க்ரஷ் ஞாபகம் வந்தது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ அந்த க்ரஷ்லாம் போயிடுச்சு, அவங்க வந்து ஆள் இருந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டுருவான். அவனும் சரி ஓகேன்னுவான். ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுனா, இவன் டக்குன்னு ஷினாரி திரும்பும்போது யாரோ பால் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பால் வந்து இவன் கண்ணிலேயே அடிச்சிடும். அந்த இடம் வந்து அப்படியே அவளுக்கு அந்த வீங்கிடும், எப்படி சொல்கிறது, கருப்பாயிடும். தென் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவன் வந்து ஐஸ் பேக் வாங்கி கொடுப்பான், வச்சுட்டு அவள் வந்து கிளம்பிடுவான். நெக்ஸ்ட்டே அவள் வீட்டிலேருந்து எழுந்து பார்த்தான்னா ரொம்ப அது ஒரு மாதிரி கண்ணாடர் அப்படியே தெரியும். அவள் என்ன யோசிப்பானா, இப்போ நம்ம வேலைக்கு போகும்போது அங்கே நம்ம பிரசிடெண்ட் பார்த்து, ஏன்னா இப்போ இப்படி தானே இதை மறைச்சாகணும், இந்த ப்ரூஸ் வச்சு இந்த காயத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம், 4th எபிசோடில் மீட் பண்ணலாம் நம்ம. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இவ்வளோ லவ் கொடுக்க
இருக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறேன். வேறு சீரீஸும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து இப்போ ஒரு 700 ஃபாலோவர்ஸ் கிட்ட வரா மாதிரி இருக்கும். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். நம்ம ஃபேமிலி ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். பை.